நாம் தலைவை தாத்தி ஜெபம் செய்வோம். இரக்கங்களில் அரசுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றெடுக்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த நாளை ஆண்டவர் குறித்து தந்து இந்த நாளிலும் சுவாமி இந்த கன்வென்ஷன் கூடி 2வது நாளாக நாங்கள் நடத்த தந்த கிருபைக்காக நன்றெடுக்கிறோம். குறித்த நேரத்திலே பேசுகிற பாடுகிற அடியவர்களை நீங்கள் அழைத்து வர நீ இந்த கிருபைக்காக நன்றெடுக்கிறோம். வந்திருக்கிற எங்களையும் வந்து கொண்டிருக்கிற மக்களையும் தவிர்க்கையிலா சொன்னால் வள தலைப்பட்ட மக்களையும் நீர் ஆசிரிக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். இன்றும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், இசைக்கிற இசை, வாசிக்கிற திருமறை வாசகம், கேட்க போகும் திருமறை பகுதி இதயத்தின் ஆழங்களில் பயன்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னும் காத்த வழிநடத்தோட நம்பிக்கையிலே நீடித்திருக்க தெரிவித்தார். ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவரைக்கும் தூய ஆவியாளருடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் தாழ்க்கணும் என்றாலும் தந்தையே, ஆம். நம்முடைய இந்த மாலை வழிபாட்டு காரணமாக பாமாலைகளிலே 36வது பாடலை பாடுவோம். என்னோடினும் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்று, மற்றொரு சகாயம் அற்ற போதிலும் நீங்க ஒத்தாசை நீர் என்னோடினும் இல்லமா.
இறைவழிபாட்டு நூலிலுள்ள காலை மாலை ஆராதனை முறைகளில் இரண்டாம் ஆராதனை முறை அனுசரிப்போமாக. நாம் கடவுளை தொழுவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒருவர் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தனது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழுவுகளால் குணமானீர்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பாவ அறிக்கை. நான் எழுதல் தரப்பதற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக ஒரு பார்வையில் பாவம் செய்தேன். என்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரனாதன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நமது பலவீனங்களுக்காக பதிவைக்க முடியாத பிரதான ஆசாரியை நமக்கில்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால்படியிட்டு மௌனமாய் நம்மை சற்று நேரம் தற்பரிசோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நமது பாவங்களை இரண்டாம் பாவரிக்கை ஜெபத்தின் வாயிலாக ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. சபை ராமதானமாக இருக்கும் திருமறை பகுதி வாசிக்க. திருமறை பகுதி வாசிக்கப்படுகிறது. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 2 1 முதல் 12 வரை. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 672. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்பதே திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவருமாக எழுத நின்று நம்முடைய கட்டுரையை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தார். முதலாவது காலத்தில் பாடுபட்டு சிறுவராய் இருந்து மரித்து அடக்கமடைந்து பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரிக்கப்பட்டு எழுந்திருந்தார். மரணத்துக்கே சர்வவல்ல பிதாவாகிய தேவன் வீட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறேன். சபையும் ஐக்கியமும் மன்னிப்பும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். மன்னியும் அன்றாருடைய இந்த இரண்டாம் நாள் இந்த கன்வென்ஷன் கூடியதற்கு யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்பு மகிழ்ச்சி அடைகிறேன். சிறந்த செய்தி, சிறந்த பாடலை கேட்டீர்கள். அதை இன்றும் தொடர கர்த்தர் நமக்கு அனுமதி தந்திருக்கிறார். எனவே ஐயா அவர்கள் தேவதாசன் ஐயா அவர்களையும் யோவான் ஐயா அவர்கள் வந்து அவருடைய அருள் செய்தி பாடலையும் பகிர்ந்து கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை இரண்டாவது நாள் நற்செய்தி கூட்டத்திலே கர்த்தருடைய வல்லமையை நாம் பகிர்ந்து கொள்ளும்படி, கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்கள் மத்தியில் பெரிதான காரியங்களை செய்வாராக. ஆண்டவருடைய இந்த இரண்டாவது நாள் நற்செய்தி கூட்டத்திலும் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வாய்ப்பை கர்த்தருடைய கிருபையினாலே கொடுத்த அருமையான தேவாதி தேவனுக்கும் தலைமை போதக பிதாவாகிய ஆமென் பாஸ்டர் அவர்களுக்கும் என் வாழ்த்துதலையும் ஆமென் எங்கள் நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம். கூடி திருச்சபை பிள்ளைகளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். ஜெயம் எடுக்கிற கிருபைகளுக்குள் உங்களை இந்த நாளிலும் ஆவியானவர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை புகழ்ச்சி உண்டாக இப்பொழுது ஒரு துதி பாடல் பாடி ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய வல்லமைக்குள் கடந்து போவோமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீதம், நாவிலும் தனியன் அல்லேலூயா. இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீதம், நாவிலும் தனியன் அல்லேலூயா. தீருவன் குறையும், தீருவன் குறையும், தீருவன் நினையும், உரைக்கவும் பெயரும் இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீதம், நானிலும் தனியன் அல்லேலூயா. சிந்தையின் பாரங்கள் யாவையும் நீக்கிடும், சஞ்சலம் யாவுமே அகற்றும். சிந்தையின் பாரங்கள் யாவையும் நீக்கிடும், சஞ்சலம் யாவுமே அகற்றும். பந்தனை ஜெயித்து பந்தனை அணைக்கும், பந்தனை அழித்து சந்தோஷம் அளிக்கும் இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீதம், நானிலும் தனியன் அல்லேலூயா. திகழும் நீங்கும் பொல்லாத
தொலையும் திகழும் நீங்கும் கொல்லாவியும் அகந்திடும் தோய்வினையாவுமே தொலையும் அதிசயம் அனைத்தும் அற்புதம் பெருகும் அதிசயம் பெயரும் என்றென்றும் ஜெயிக்கும் எதென்னும் நாமம் என்னாவிற்கு துயரும் தானிலும் தனியன் அலரேயா என்னும் நாமம் என்னாவிற்கு துயரும் தானிலும் தனியன் அலரேயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல என்ன நினைக்கும்? சத்துரு ஓடி போகும். வானிலும் பூவிலும் மேலான நாமம். உலகத்தில் உள்ள சாவு பிசாசை ஜெயித்த நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பவும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பீங்களா? யாரெல்லாம் துதித்துக் கொண்டிருப்பீங்க? யாரெல்லாம் இருப்பீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க துதிக்க சத்துரு என்ன செய்வான்? ஓடி போவான். தாவீது ஆறுகளின் பின்னால் தெரியும். அவன் ஆடுகளை மேய்க்கும் போதும் என்ன செய்து கொண்டிருந்தான்? தேவனை துதித்துக் கொண்டே இருந்தான். அது ஆண்டவர் என்ன சொன்னார்? என் இதயத்துக்கு ஏற்றவர் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியால் அவனை ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நெருக்கம் வரும்போது யாரை நோக்கி கூப்பிட்டான்? ஆண்டவரே, இந்த ராணுவத்துக்கு விரோதமாக நான் போர் செய்யலாமா என்று சொல்லி அவன் ஆண்டவரத்தில் தான் கேட்டான். ஆனா சவுல் என்ன செய்தான்? கழுத பின்னால் போனான், கழுதையை தேடி போனான். ஆனா ஆண்டவர் சிறிய கோத்திரத்திலிருந்து அவனை ஒரு ராஜாவாக உயர்த்தினார். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால ராஜபாரத்தை யாருக்கு கொடுத்தார்? ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். அதே போல இடத்துல வந்திருக்கிற நீங்கள் யாவரும் துதிப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை துதிக்க முடியாது. நீங்கள் யாவரும் எழுந்திருப்பீர்களா? கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் சிந்தனைகளை அங்கமும் சிதறடிக்காதபடி ஆண்டவரை நோக்கி துதியினால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. துதியினால் எரிகோ கோட்டை விழுந்தது. துதியினால் சவுலின் அசுத்த ஆவிகள் வெளியேறுது. துதியினால் சிறைச்சாலையின் சங்கிலிகள் அதிர்ந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி அநேக தடைகளை சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க துதிப்பீர்கள் என்று சொன்னால் முடியாத காரியமெல்லாம் என்ன செய்யப்படுது? முடிய போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நேர குழப்பங்கள், கடம்பாரங்கள், நெருக்கங்கள் மத்தியில நீங்க காணப்படலாம். ஆனா இன்று நீங்க ஆண்டவரை நோக்கி துதிப்பீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யும்? எல்லாம் சந்தோஷமாயிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, காணாது. அல்லேலூயா. பக்தர் அழகாக பாடியுள்ளார். துதிக்கின்ற ஒரு துதி பாடல் பாடி துயாதி தூயவரை கோட்டையும் குப்பையும் மேடாகவே துதிக்கின்ற வேளையில் இந்த பாடலை நம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஹல்லேலூயா. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி 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 தூயாதி தூயவரை துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி 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 தூயாதி தூயவரை துதித்தோ தீரம் தீரம் தீரமே என்னாலும் துதி துதியே துதித்தோ தீரம் தீரம் தீரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்ற துதி பாடல் பாடி 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 தூயாதி தூயவரை துதி
துதிக்கின்றும் துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. கோட்டையும் குப்பையும் மேலாகுமே துதிக்கின்ற வேளையிலே. கோட்டையும் குப்பையும் மேலாகுமே துதிக்கின்ற வேளையிலே. எரிக போன்ற பொருளிலையும் எரிக போன்ற பொருளிலையும் ஆயிரம் துதிக்கும் போதே ஆயிரம் துதிக்கும் போதே துதிக்கின்ற துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. துதிக்கின்ற துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. வேலைகள் நிறைய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. வேலைகள் நிறைய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. யோசபாத்தின் வேளையிலையும் ஆயிரம் துதிக்கும் போதே. யோசபாத்தின் வேளையிலையும் ஆயிரம் துதிக்கும் போதே. துதிக்கின்ற துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. துதிக்கின்ற துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. கோட்டையும் குப்பையும் மேலாகுமே துதிக்கின்ற வேளையிலே. கோட்டையும் குப்பையும் மேலாகுமே துதிக்கின்ற வேளையிலே. ஒளியொப்பன தோளிலையும் எரிகொப்பன தோளிலையும் ஆயிரம் துதிக்கும் போதே ஆயிரம் துதிக்கும் போதே. துதிக்கின்ற துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. தீரத்தாய் கடவுள்கள் தீரத்திடுமே துதிக்கின்ற வேளையிலே. தீரத்தாய் கடவுள்கள் தீரத்திடுமே துதிக்கின்ற வேளையிலே. கடுமையான பொருளிலையும் கடுமையான பொருளிலையும் ஆயிரம் துதிக்கும் போது ஆயிரம் துதிக்கும் போது. துதிக்கின்றும் துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. துதிக்கின்றும் துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. தீரம் தீரம் தீரவே என்னாலும் துதி துதியே. தீரம் தீரவே என்னாலும் துதி துதியே. துதிக்கின்ற துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. துதிக்கின்ற துதி பாடல் பாடி துதியாதி துதியவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ மகிமை இந்த இடத்துல கடந்து வர வேண்டும். ஆமென் ஆமென். எல்லாரும் ஒருமனப்பட்டு இன்றிலிருந்து நீங்க ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவரை நோக்கி நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றிலும் இருக்க சத்துருக்கள் ஆமென் உங்களை எழும்ப விடக்கூடாது, உங்களை உயர விடக்கூடாது என்று சொல்லி ஆமென் அநேக தடைகளை உருவாக்கலாம். அன்பானவர்களே, எரியோ மகன் என்று நினைத்தார் மிக பலமான ஒரு கொள்கையை கட்டினார். ஆனால் ஆண்டவரால் கூடாது விடவில்லை. ஆண்டவர் யோசுவாவோடு முன்னபடியே பேசிவிட்டார். அதனை சுற்றி வருகிறது அந்த எரிவை போட்டு நொறுங்கி விழுந்துவிடும் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவோடு பேசவில்லை. அன்பான தெய்வத்தினரே, நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, தேவனை துதிப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு விருதமாய் இழந்துள்ள சட்டங்கள், உங்களுக்கு விருதமாய் இழந்துள்ள சட்டங்களை முறியடிக்கிற வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். தேவனை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துகிறோம். தேவ மகிமை நம்ம இடத்துல கடந்து வர வேண்டும். ஆண்டவரே, எனக்கு துணிக்கிற வார்த்தையை தாங்க. ஆண்டவரே, கேளுங்க.
ஆண்டவர் இப்பொழுது அற்புத வல்லமை உங்களுக்கு அளிக்கப் போகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை அந்த நாட்களில் இருக்கிறார். இது தேவனாக கேளுங்க. இந்த மாத்திரமல்ல, எனக்கு யாருமே எதிர்க்கவில்லை. தனிப்பட்ட வல்லமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சீலாதீர்கள். இரண்டாயிரம் தண்ணீரால் கட்டிப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பெரிய மந்திரியை தேடி போகவில்லை. ஆசனைப்படுத்தவரை தேடி போகவில்லை. அந்த ராத்திரியே பவுலும் சீலாவும் இவருடைய தேவனை ஆராதித்து வருகிறார்கள். இவருடைய தேவனை துதித்து வருகிறார்கள். ஆண்டவர் இவர்களை கடந்து வந்து அமெரிக்காவின் தண்ணீரை அறுத்தேறினார். அதே போல தேடத்தில் நீங்கள் அலைய பிசாசு தட்டுகிறார். கட்டப்பட்டிருக்கலாம், கட்டப்பட்டிருக்கலாம், கட்டப்பட்டிருக்கலாம். கட்டுள்ளவர்களை தேவன் கட்டமைக்க வல்லவரார். இந்த மூன்றில் கடந்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல கடந்து வருகிறார். எல்லோரும் சொல்லுங்க. அதுவே இந்த கட்டுகள் கட்டுகள் எப்பொழுது அறிக்கப்பட்டது ஆண்டவரிடத்தில் ஒவ்வொருவரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீரத்தாலைக்காக துதிக்கின்ற வேளையிலே தீரத்தாலைக்காக துதிக்கின்ற வேளையிலே எரிகள் பொன்ன சூழ்நிலையும் எரிகள் பொன்ன சூழ்நிலையும் காரிடும் துதிக்கும் போதே காரிடும் துதிக்கும் போதே இலங்கி வாருவே உன்னரத்தை யாரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா மாறியாக என்று பொழிந்தாரி மாறியாக என்று பொழிந்திடுமே உன்னரத்தை யாரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா மாறியாக என்று பொழிந்தாரி மாறியாக என்று பொழிந்திடுமே புத்திடுமே உபலமே இந்த நாளில்
மகிமை தருகிற தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. பேசுகிறவரை நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவை ஆவியானவர் பேசுகிறவர் என்று சொல்கிறேப்பா. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அருமையான திருச்சபையை ஆண்டவரே ஆவிக்குரிய பிரகாரத்தின் வல்லமையோடு நாங்கள் ஆண்டவரே இந்த ஊழியை நடத்தும்படியாய் ஆவியானவரை மத்தியிலே கிருபை கிரியை வல்லமை ஆண்டவருடைய அனாதி தீர்மானங்களை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிற பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வசனத்தின் வல்லமைய தைரியமாய் சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கும் பொருட்டு வாக்கு எனக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரே ஆராதனை பகுதியோடு ஆண்டவருடைய வசனத்தின் வல்லமையோடு என் மத்தியிலே வெளிப்படுத்துகிறோம். அந்த ஆண்டவரே திருச்சபையின் பொது பிதா ஆண்டவரே அப்பா நடத்துதலின் வல்லமையோடு கடமையான திருச்சபையின் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பயப்படுகிற பயத்தின் வல்லமையை வாழ ஆண்டவரை பிள்ளைகளுக்கு உதவியும் ஒத்தாசையும் அனுகூலமும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து ஆவியானவர் கிருபை தாரும் எங்களை மறைத்து கொள்ளும் எங்களோடு வெளிப்படும் என் உயிருள்ளவர் என்பதை தெரியும் கண்ணீரோடு வாரத்தோடு தாகத்தோடு விசுவாசத்தோடு வாங்கியோடு அவர்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதியா. திருச்சபையின் பிரதானிகள் ஒவ்வொருவரையும் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் ஒவ்வொரு பேருடைய வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதி பலப்படுத்தும் கரமையும் மகிமைப்படும் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெயமெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறபடியே ஆகும். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் தேவனையை காண்பிப்பீர்கள். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அந்த ஜெயத்தின் வல்லமையோடு உங்கள் மத்தியில் வெளிப்படுத்ததாக நாம் யாரும் இந்த இரண்டாவது செய்தி கூட்டத்தின் நன்னாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அவன் கர்த்தருடைய பயத்தை குறித்து சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவி, நடுக்கத்துடனே கனிகூறு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவனை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் கட்டி எரியும். அவரை அனுப்பி கொள்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவரை அனுப்பி கொள்வதற்காக வாஞ்சை வைத்து திருச்சபையின் கூடுகையை வந்திருக்கிற ஆரோக்கிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது. பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். சும்மா ஏனோ தானே என்று சேவிப்பதற்காக தேவன் நம்மை இந்த பூமியிலே வைக்கவில்லை. ஆதியிலே தேவன் ஆதி பெற்றோரை படைத்தார், சிருஷ்டித்து அந்த சிருஷ்டி கர்த்தாவாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே அவர்களை உலா வைத்தார். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய மகிமையை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டு தேவ மகிமை பெற்ற ஜனம் என்று அவர்களை ஆசீர்வதித்த தேவன். ஆனால் அவர்கள் என்ன ஆனாங்க தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்பீங்கன்னா அந்த தேவ மகிமை அவர்கள் இழந்து போனார்கள். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை.
பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவருடைய இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் நித்தம் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, ஐயா, இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஐயா, இந்த பூமியிலே என்னெல்லாமோ ஆண்டவர் உருவாக்கினார் இல்லையா, எல்லாவற்றையும் இல்லையா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் 5 காரியங்கள் இந்த முழு வேதாகமுமே அந்த அதிகாரத்துக்குள் அடங்கிவிட்டதுங்க. இந்த முழு வேதாகமுமே, இந்த முழு உலகமே அந்த முதல் அதிகாரம் முதல் வசனத்துக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி என்றால் அங்கே சொல்லுங்க, ஆதியிலே தொடக்க நாட்களிலே ஆண்டவர் முதலாவது உண்டாக்கிறது வானம். வானத்தில் என்னெல்லாம் கிடைக்குது நமக்கு? வானத்தில் என்னெல்லாம் கிடைக்குது? மழை கிடைக்குது, சூரியன் எங்கதான் இருக்குது? வானத்தில் இருந்தா நமக்கு ஒளியை கொடுக்கிறது. நிலா இது பாருங்க, இப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதம் வானத்திலே பாருங்க. பாருங்க, தேவன் அங்கே என்ன செய்தார்? முதலாவதாக ஆதியிலே தொடக்க நாட்களிலே, இரண்டாவதாக தேவன் என்ற ஒரு நபர் இருந்தார். தேவன் என்ற ஒரு சர்வ வியாபி இருந்தார். அந்த சர்வ வியாபியாகிய கர்த்தாதி கர்த்தா பாருங்க, மூன்றாவதாக வானத்தையும் பாருங்க, எல்லா ஆசீர்வாதம் மூன்றாவதாக தான் அவர் வானம். முதல் தேவன் என்ற சர்வ வல்லவர் இருந்தார், சர்வ வியாபி இருந்தார், ஆதி காரணராகிய கர்த்தர் இருந்தார். கர்த்தாதி கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையை தந்து அவர் மூன்றாவதாக வானத்தை உண்டாக்கினார். நான்காவதாக பூமியையும் பதிலா. இன்னைக்கு பூமியில நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? எல்லாம் கிடைக்குது. கார் வேணுமா, பங்களா வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, இந்த பூமியில என்னெல்லாம் ஆசீர்வாதம் உண்டோ அத்தனையும் ஆண்டவர் இந்த பூமியிலே உண்டாக்கினார். சங்கீதம் 24 1ஆம் சங்கீதத்தை 1ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா ஆமென். என்ன சொல்லப்பட்டது? வானமும் பூமியும் அது மிருகும் கர்த்தருடையதையா, சகலமும் கர்த்தருடையதுதான். அவரே அதை ஆமென் மகிமையாக அதை எல்லா ஜனங்களுக்கு மேலாய் அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி மனிதர்களுக்காக இந்த பூமியை ஒப்பு கொடுத்தாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆதி தேவன் வானத்தை பூமியையும் ஐந்தாவதாக படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டித்தார், அவர் படைத்தார், உருவாக்கினார். ஐயா, அதெல்லாம் ஏதாவது ஒரு மண்ணை உண்டாக்க முடியுமா? அறிவியல் அறிஞர்களா இருக்காங்க, சயின்டிஸ்ட், என்னெல்லாமோ ஒரு கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா, நீ கண்டுபிடிச்சது எங்க இருந்து? இது வேதத்தின் மகத்துவத்தில் இருந்து ஐயா கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஆதி தேவன் ஆதி பித்தரை சிருஷ்டித்து இந்த பூமியிலே அவர்களை அவரே ஆசீர்வாதமாக வைத்தார். ஆனால் அவர்களோ 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய அந்த ஆதி பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ திருச்சத்துக்கு போர் வழியை காவல் செய்ய கேள்விகளையும் சுடரொளி பட்டயத்தையும் என்ன செய்தார்கள்? ஐயா, இன்னைக்கு நீங்களும் நானும் தான் ஐயா தேவனுக்கு பயப்படணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த பூமியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக தேவன் நம்மை அவரை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்தார் தெரியுமா? தேவனுக்கு நீ உண்மையில் உள்ள பிள்ளையாய் வாழ வேண்டும், நீ உத்தமமாய் வாழ வேண்டும். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 18:13 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உத்தமர்களுக்கு கர்த்தர் யாராயிருப்பார்? துணையாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் அவர் சகலத்திலும் அவர் துணையாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திட்டம் கொள்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், பயத்துடனே கர்த்தரை சேவிக்க நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கண்டதை காட்சி கொண்டதை போல என்ற வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்திலே நிற்கிற நாம்
தேவனுக்கு முன்பதாக காணப்படுகிறோமா? பிரசங்கியின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வேதம் சொல்கிறது இப்படியாக பயப்படு. எப்பொழுது தேவன் ஆலயத்துக்கு போகும்போது எப்படி என்ன செய்ய வேண்டும்? வாசியம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். செவி கொடுத்து நடக்க வேண்டும். ஐயா, ஒரு நல்ல திருச்சபை போதக பிதாவை நமக்கு திருச்சபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேதத்தை மகத்துவத்தை சொல்லித் தருவதற்காக தேவனுடைய வல்லமையை அவர்கள் மூலமாக அறிந்து அதற்கு பயப்படுகிற பயம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்காக சங்கீதங்களின் புத்தகத்திலே 19ஆம் சங்கீதத்திலே நீங்கள் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த பயம் எப்படி இருக்குமா? வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். அது சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ கர்த்தருக்கு பயப்பட தேவனுடைய சமூகத்திலே இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு உண்மையான பக்தியோடு பரிசுத்தத்தோடு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவனுடைய வல்லமையை அணிந்து கொண்டவர்களாய் வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் உள்ளதையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தாயை, தந்தையை, தகப்பனை, ஆமென், என் அன்பு தம்பி, சகோதர சகோதரியை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்குள்ளாக நீ வைக்கப்படுவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். 144ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அதுதான் தேவனுக்கு பிரியம். 145ஆம் சங்கீதத்திலே 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவருக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர்களை ரட்சிக்கிறார். ஐயா, கர்த்தருக்கு பயந்தவர்களை ரட்சிக்கிறார். இன்னைக்கு பயத்தோடு கர்த்தரை சேவிப்பதற்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய பக்தி, பரிசுத்தம், பயம் எப்படி இருக்கிறது? 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து இருந்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சியானது அற்ப பிரயோஜனமானது. தேவ பக்தியான பயம் என்பது இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற அவன் நித்திய ஜீவனுக்கும் அது வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் அது எல்லாவற்றிற்கும் அவை பிரயோஜனம் உள்ளதையா? தேவ பக்தியை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானதை இன்றைக்கு செய்திருக்கிறபடினால் தான் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அங்கே இயேசு உயிர்ப்பிக்கிறார் என்ற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து பக்தியோடு பரிசுத்தத்தோடு அநேக ஆயிரங்களை தேவனுக்கு பக்தியோடு பரிசுத்தத்தோடு நடத்துவதற்கு ஆண்டவரை குழுவாக தெரிந்தெடுத்து ரொம்ப கண்டிப்பா இருப்பேன், ரொம்ப கவனமாக இருப்பேன், ரொம்ப ஞாபகமாக இருப்பேன். கர்த்தருடைய ஊழியத்தை நடத்தி செல்வதில்லை. அது மட்டுமல்ல, வியாதியஸ்தர்கள் அடிக்கடி அழைப்பார்கள். ஆமென். நீங்கள் ஜெப கூடுகையிலே வருவார்கள். பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் வருவார்கள். அவர்களை நாங்கள் பக்தியோடு தேவ பயத்தோடு அவர்கள் ஆமென் கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் கட்டளையிடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர்கள் மேல் தேவ ஆவியானவர் இறங்குவதற்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமையா? இன்னைக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீ உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவருக்கு பிரியமானதாய் நிறைவேற்ற உன்னை ஆயத்தப்படுத்துகிறாயா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மார்க் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் அவள் சரத்தில் இருந்த அந்த ஊரில் அவள் மாறவில்லை, அவளுடைய வியாதி மாறவில்லை. ஐயோ ஐயா, அவளுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் 27ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவருடைய வஸ்திரத்தை யாவிலும் தொட்டால் நான் சுஸ்தமாகிறேன் என்று சொல்லி ஜனங்கள் கூட்டத்துக்குள்ளே அவர் பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் தேவன்
சொல்கிறது அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். 32:27 வேதம் சொல்கிறது, நாம் மாம்சமான யாவருக்கும் தேவராகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஐசியமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 10:10 சொல்கிறது இப்படியா, கர்த்தரே கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், சகிக்க மாட்டார்கள் ஐயா. அவர் நித்திய ராஜா ஐயா, அவர் சர்வவல்லமையுள்ள தேவன் ஐயா, அவர் பயப்படுகிற பயத்தில் அவர் மகிமையுள்ள தேவ வல்லமை நமக்கு அனுப்புகிறவர். அவர் தான் மெய்யான தேவன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் இந்த பூமியிலே ஒன்றுமில்லை அருமையானவர்களே. அந்த தேவ வல்லமையை ஆமென் கண்டு அவருடைய வல்லமையை நாம் ஆமென் நிற்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு பயத்தோடு வந்து தேவ சமூகத்திலே வந்தால் எனக்கு விடுதலை வருமா? துன்ப பெருக்கிலே நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வருமா? எனக்கு ஒரு வல்லமை வேண்டுமே. கண்ணீரோடு வந்திருக்கிறாயோ? தேவனுடைய பரிசுத்த பாதத்தை இந்த 12 வருடங்களாய் வியாதிப்பட்ட மகள் அவருடைய சமூகத்திலே அந்த ஜன கூட்டத்திற்குள்ளே நெருக்கத்தின் மத்தியிலே அவள் விசுவாசித்தாள். தேவனுடைய மகிமையை காண்பதற்காக அவருடைய வசனத்தின் ஓரத்தை தொட்டாள். இன்றைக்கு துன்பத்திற்கே வந்திருக்கிறாயோ? மற்றன் ஒருவன் இப்படியாய் சொல்கிறான், துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பறியாமல் வந்திடாதே. இயேசுவை பாடு கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே நானே வழியும் சத்தியமும் இவனுமே, நானே வழியும் சத்தியமும் இவனுமே. சோர்ந்த இறுதித்தோடு வந்திருக்கிறாயா? உன் விசுவாச உறுதியை இவள் ஜன கூட்டத்துக்குள் எத்தனை வருஷம்? 12 வருஷம். என் இயேசுவின் வல்லமையை நான் காண்பேன், என் இயேசுவின் மகிமையை நான் காண்பேன், என் இயேசுவின் மகிமையை நான் நிச்சயமாக சுதந்திரிப்பேன் என்று சொல்லி அவள் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படுகிறாயோ சகோதரனே சகோதரியே? நெருக்கத்தின் மத்தியில தான் இயேசுவை காண முடியும். மறந்துடாதீங்க, உங்க முன்பதாக இருக்கிற ஊழிய பிள்ளைகளாகி நாங்கள் அப்படித்தான் இந்த இயேசுவின் மகிமையை கண்டோம். அந்த மகிமையை கண்டபடியினால் தான் இன்று உங்களுக்கு முன்பதாக சாட்சியாய் தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்கிற ஒரு வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் முன்பதாக நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையாகிறார், எந்த விதமான நிலையில்லாத ஒரு பரிதாப நிலையிலே இந்த சகோதரி கடந்து வந்தாள். பாருங்க என்ன செய்தாங்க? 26 வசனத்தை வாசிங்க. மார்க் 5:26. எந்த சூழலை வாசிங்க? அநேக வைத்தியர்களால் அது மட்டுமல்லையா, அவர் போய் வைத்தியர்கிட்ட எல்லாத்தையும் ரூபாயெல்லாம் செலவழித்தோம். அடுத்தல சற்றே யாரின் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற வேளையில்தான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த கேள்விப்பட்ட விசுவாச உறுதிகளே தேவனுக்கு முன்
முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய பார்வையிலே நாம் வைராக்கியம் எடுக்கிறோம். வைராக்கியம் இல்லாம நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாதுங்க. ஏனோதானே என்று வந்தால் ஏனோதானே என்று கர்த்தர் நம்மை அனுப்பி விடுவார். மறந்து விடாதுங்க. கடமைக்காக வந்தால் கடமையாக்காகவே ஆண்டவர் உங்களை சரி என் பிள்ளை ஊக்கம் இல்ல, ஊக்கமா ஜெபிக்கல, பாக்கியாய் வரல. அந்த சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவர்களை என்ன செய்வேன், விடுவிப்பேன். அதன் நிமித்தம் என் நாமத்தை மகிமைப்படுத்தினால் நான் என்ன செய்வேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே உயர்வை காண வேண்டுமோ, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. வாசிக்கலாம் அவர்கள் சத்தத்தை உயர்த்தி நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 26-27 சத்தமா நின்று வாசிக்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஐயா, நீ பயப்பட்டா உன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும், அடைக்கலம் கிடைக்கும். ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சந்ததிக்கு எசாயா 44:3 சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவே. வாசிக்க கேட்ட அந்த சங்கீதத்திலே, ஆமென், வாசிக்க கேட்ட அந்த அலங்காரத்திலே, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதலாகிய வல்லமை. அந்த நீதிமொழிகள் அதே 14:26 என்ன ஒருக்கா வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, ஆமா ஆமா, அதுதான் உனக்கு ஜீவ ஊற்று. பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றாகிய பவர், வல்லமை, கிருபை, அவருடைய அதிகாரம், அவருடைய ஆளுகை, அவருடைய மகிமை, அவருடைய ஜெயம் கொடுக்கிற வல்லமை உன் மத்தியிலே வெளிப்படும். ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியாகிய வல்லமை உன்மேல் நிழலிடும். தேவன் உயிர் உள்ளவர் என்பதை நிரூபிப்பார் கர்த்தருக்கு பயப்படும் போது. அடுத்த வசனமா, அப்படி நீ கர்த்தருக்கு பயப்படும் போது மரண கண்ணிகளுக்கு நீ தப்பலாம். அல்லேலூயா. அடுத்த வசனம் 27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பதிலா மரண கண்ணிகளுக்கு நீ தப்பலாம். ஜீவ ஊற்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அவர்களை அவன் மரண கண்ணிகளுக்கு தப்பு வைப்பார். அல்லேலூயா. நம்மளை விடுதலை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எபிரேயர் 11:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லுகிறது, அழைத்தவர் உண்மை உள்ளவரையா, அந்த உண்மையின்படியே உங்களுக்கு உதவி செய்கிறவர். எப்பொழுது நீ தேவனுக்கு உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய் தேவ சித்தத்தை செய்யும் போது அவர் உனக்கு அப்படியே செய்வார். தம்முடைய உண்மையின்படி அவர் இறங்குவார். சங்கீதம் வேதத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர். எசாயா 9ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் அவருடைய புகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட மகிமையானவர், அவருடைய நித்திய ராஜாவின் மகிமை எப்படி இருக்கும் இல்லையா? ஆமென். அவருடைய பாலகனாய் பிறந்தவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது இல்லையா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. 9:6. ஆமென். கர்த்தத்துவமாகிய வல்லமை, வல்லமை அவர் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆகிய தேவனை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சமாதான பிரபுவை ஆராதிக்க நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். ஹல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்கலாம். உபாகமம் 4:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல இந்த ஜீவனுள்ள தேவனை
சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வல்லமை, எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய கிருபை. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், நீதியாய், அவர் உயிருள்ள சாட்சியாய் நிற்பதற்கு தான் பரிசுத்த வல்லமையால் இந்த இயேசு நம்மை நிறைத்து அவருடைய உயிருள்ள சாட்சியாய் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கடமைக்காக இல்லைங்க, இந்த தேவனை உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து கொண்ட பிற்பாடுதான் பாருங்க, நிற்கப்பட்ட நாட்களில் எத்தனையோ தடவை பரிசுத்தமா நின்று ஆண்டுக்குள்ள நிற்பேன், அப்படியே தவறி எழுந்து விடுவேன், திரும்பவும் எழும்புவேன். ஐயோ, நான் இப்படி ஜெபிக்காமல் ஆகிவிட்டேனே, ஐயோ தேவனை துதிக்க மறந்து விட்டேனே, ஐயோ வேதத்தை நான் வாசிக்க மறந்து விட்டேனே, ஐயோ என் சூழ்நிலையிலே நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கவில்லையே, நிர்விசாரமாய் வாழ்ந்து விட்டேனே என்று எத்தனை 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 வேளைகளிலே என் தேவனோடு கூட நான் திரும்ப 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 வளர வளர கட்டப்பட அவருடைய துதியிலே எழும்ப ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், உதவி செய்தார். அதனால இன்னைக்கு வர நாங்க ஏதோ அறிந்து நாங்க ஒருவேளை நிற்கிறோம்ங்கிறவர்களாய் அல்ல, இன்றைக்கும் கர்த்தருடைய வல்லமையில படித்து கொண்டுதான் வருகிறோங்க, அனுபவங்களை பெற்றுதான் கர்த்தருக்கு சாட்சியாய் நாங்கள் எழுதி வருகிறோம். அல்லேலூயா. கால் மிதிக்கிற இடங்களில் அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று வழிகாட்டப்படுகிற வேதத்தை தூக்க வைத்தீரே, உயிர் உள்ளவர் தானப்பா, செத்து போன ஒரு தெய்வம் அல்லவே, உங்களுடைய வல்லமை எங்கே, உங்களுடைய மகிமை எங்கே, உங்களுடைய பிரசன்னம் எங்கே? நீ தந்த அதிகாரத்தோடு உமக்கு பயப்படுகிற உண்மையான பயத்தின் அன்பை எனக்கு தந்தபடியினால் நான் வந்திருக்கிறேன், கிரியை செய்யும் என்று போராடுகிற போது கேன்சர் மறைவுங்க. அல்லேலூயா. சாட்சியா இருக்கிறாங்க. பிரதருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத வியாதி, எத்தனையோ லட்சக்கணக்கில் ரூபாய் செலவழித்து விடுதலை இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட என்று சாட்சி சொன்னாங்க. இதே போல எத்தனை கேன்சர், கிட்னி சம்பந்தமான வியாதிகள், பிளட் கேன்சர், கேன்சர். அந்த வல்லமை செத்து போகவில்லைப்பா, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, கட்டி உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. சபா உங்கள் நாமத்தில் நாமத்தில் ஆமே ஆமே உங்கள் நாமத்தில் அல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் பேய்கள் ஓடுது நோய் தீருது உங்கள் பாதத்தோடு இயேசுவின் நாமத்திலே பேய்கள் ஓடுது ஆமே ஆமே நோய் தீருது ஆமா ஆமா உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. சாத்தாரி சரிகளாக சாபத்தின் வாழ்க்கையா நாம் இயேசு துணை தெரியுமா, சாத்தாரி சரிகளாக சாபத்தின் வாழ்க்கையா நம் இயேசு துணை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா, ஆவியானவர் நமக்குள் இருப்பதா, அந்த ஆவி குணத்திடுவோம், உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் மகிமை மாறவில்லை. சபா உங்கள் நாமத்தில் நாங்கேப்பா நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் வருதப்பா, இயேசுவின் நாமத்தில்
ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யோவான் 15:16 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. 5:14 ஐயா, இந்த இயேசுவாகிய கர்த்தர் உங்களை தேடி வந்தாரா? நம்மளை தேடி வந்தார். நான் ஐயா உங்களை தேடி வந்தேன். ஆகவே என் நாமமாகிய இயேசுவின் நாமத்தை கொண்டு பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் நமக்கு, உங்களுக்கு, எனக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அந்த கனி என்ன செய்யணும்? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நீ கனி கொடுக்கணும். அந்த கனி என்ன செய்யணும்? அற்புதம் பெறுவதற்காக ஜெப கூட்டத்துக்கு வந்தா நீ இன்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவள், மறந்துடாத. எனக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா நிச்சயமா எந்த அற்புதமும் தேவனால் கூடாத காரியம் இருக்காங்க. அதிக சாட்சிகள் சொல்லுவாங்க. மாதத்தில் ஒரு முறை நாங்கள் உபவாச கூட்டம் நடத்துவோம் 5 கிராமம் என்ற பகுதியிலே. கிட்டத்தட்ட 400, 500, 600க்கு அதிகமான ஜனங்கள் கூடி வருவார்கள். கிருபையினால அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய அபிஷேக பவர் இறங்கும், வல்லமை இறங்கும். கட்டியெல்லாம் அப்படியே மறைந்து வாடிடுங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு திட்ட சாட்சியாய் வைராக்கியமாகி நான் உங்களுக்கு முன்பதாக இதோ என்னுடைய உடன் பணியாளர் மகன் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை சொல்லுகிறீங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நீங்க இன்மைக்காக வாழக்கூடாது. 1 தீமோத்தேயு 5:6 சொல்லுது, சுகபோகமாய் வாழ்வதற்காக இயேசுவை நோக்கி பாராதே. சுகபோகமாய் வாழ்வதற்கு இயேசு அல்ல. பாடுகளோடு, நெருக்கங்களோடு, ஜெபங்களோடு, துதிகளோடு பாருங்க, ஒவ்வொரு நாளும் பல மணிக்கூர் முழங்கால நின்று ஜெபிப்பதுண்டு. தேவனுக்காக, தேவ மகிமை வெளிப்படுவதற்காக. சும்மா ஏதோ வாயில தூக்கிட்டு வரணும், எங்களுக்கு பேச தெரியும், ஏதோ பாடுவது அல்ல. அது இன்மைக்குரிய வழி. 1 குழந்தை 19 ஒருவர் வாசிங்க. இன்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால், நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் ஐயா நீங்கள் நான் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஐயா, இன்மைக்காக இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து ஓடுகிறாயோ அப்படின்னு ஆண்களே சொல்ற. நாம் வாசிக்க கேட்ட பிரசங்கியின் புத்தகத்தில் 6ஆம் வசனம் சொல்கிறது, சுகபோகமாய் வாழ்வதற்கு நீ விரும்பினா என்றால் அதே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. நீ கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படாமல் வாழ்ந்தால் என்ன நடக்கும் சொல்லப்படுது. 6ஆம் வசனம், உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடுக்கிறாத. இன்னைக்கு வாய் தான் பொல்லாத நாள் இல்லையா? யாக்கோபு 1:26 சொல்லுகிறது, என்னது? நெருப்பாம். நம்முடைய நாம நெருப்பாம். மூல முடுக்கெல்லாம் சொல்லு போய் எங்கெங்கெல்லாம் ஆயுதம் போகாத அங்கெல்லாம் போய் வெட்டி போட்டுறையா நம்ம நாவு. நாமை ஒருவர் நடக்காவிட்டால் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாவு மிகவும் அக்கினி. யாக்கோபு 1:26 வாசிங்க. நாவை அடக்காமல் தன் இருதயத்தை, நாவு அடக்கலனால இருதயம் வஞ்சிக்கப்பட்டாயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுவார், பயம் போச்சு. தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணானதை. அவன் பக்தி இன்னைக்கு எப்படி இருக்குது? உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்குது? உன் வாயை குறைத்து இருக்கிறாயா? சகோதரனே, உன் வாய் தாங்க தேவனுக்கு முன்பதாக காரணம். இன்னும் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை 26ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3:26. சாரி, அந்த 3ஆம் அதிகாரத்துல அவன் நாவு நெருப்புதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நாவு நெருப்புதாயா? அது அநீதி நிறைந்த உலகம். முழு சரீரத்தை என்னாக்கிறோம்?
தரைப்படுத்திடுவோம், பக்தியை அழிச்சிடும், பயத்தை, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அழிச்சிடும். ஒன்னாவ கட்டுப்பாடாய் வைத்திருக்கிறாயா? நாம் எதத்தை, நாம் ஊழியம் செய்கிறவன், நான் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளை என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டு உன்னாவை அடக்காமல் மற்றவர்களை குறை கூறி கொண்டு தேவனுக்கு பிரீதி அல்ல வாழ்க்கையை செய்வாய் என்றால் மத்திய 7:1-2 சொல்லுகிறது. ரோமர் 2:1-2 சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்க பார்க்கலாம். மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீ தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு எப்படி நீ அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அழைக்கப்படும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளை. மத்திய 7:1 நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். அந்த குற்றம் யார்? நீதாயா. நான் மற்றவர்களை குறை சொல்றேன்னா அந்த குற்றம் யார்? நான் தான் காரணமா இருப்பேன். நம்முடைய நாவை அடக்காவிட்ட தேவ பக்தி, தேவ பரிசுத்தம் போய்விடும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் யார் ஜீவம் என்று. பயத்துடனே நீங்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அதற்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக, குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தர் வரப்போகிறார். சங்கீதம் 96 அவன் கடைசி வசனம், 98ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுது, அவர் வரப்போகிறார், அவர் வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். பூலகத்தை நீதியோடும் ஜனங்களோட சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். இன்னும் பழையது போல கண்டது காட்சி கொண்டது கோலம் என்று ஏனோ தாமை என்று தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு தேவ சித்தத்தை அறியாமலும் உணராமலும் வாழ்வோம் என்றான். சங்கீதம் பிரசங்கின் புத்தகம் 12ஆம் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? காரியத்தின் ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி, தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். கொள்கை பயங்கரமா பெருகி வந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோக்கி தப்புவித்துக் கொள்வதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்த பாதத்தை உண்மையோடு, உத்தமத்தோடு, பரிசுத்தத்தோடு ஆராதிக்க இன்றைக்கு கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், ஐயா கொஞ்ச காலம், ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு முறை தான் வாழ போகிறோம். இதை இயேசுவுக்காக நீ வாழ்வாய் என்றால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது. வாசிங்க 10:13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஐயா, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து செல்லும்படியாய் போக்கையும் உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. நமக்கு போக்கு உண்டாக்குகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறீங்க. அல்லேலூயா. நமக்கு வழியை திறக்கிறார். அல்லேலூயா. எந்த தீங்கு தீண்டாதபடி நம்மை பாதுகாக்கிறார். எந்த தீங்கு நம்மை தீண்டாது. சங்கீதம் 91:3 சொல்கிறது, வேடனுடைய கண்ணிக்கும் தாராக்கு கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார் கரைகளை தட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த கொள்ளையும் நமக்கு வராது. 1000-10,000 பேர் உண்மை விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி நீ கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படுவாய் என்றால், என் அருமை தேவ பிள்ளையே,
தேவனுடைய இரட்சிப்பின் மகிமை சுதந்திரித்துக் கொள்வதும் அல்ல, எல்லா தீமைகளுக்கும் எல்லா தீங்குகளுக்கும் அவன் கர்த்தர் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்கள் உங்கள் முன்னாக வந்து உங்க வீட்டுக்கு முன்ன நிற்பாங்க. ஒரு தீமை உங்களை அணுகாது. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள தேவனை உத்தம இதயத்தோடு பரிசுத்த சிந்தையோடு அவருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டாடுங்க. அவரை உயிர்ப்பிக்க, தேவனுடைய மகிமையில உயிர்ப்பிக்கப்படுங்க, தேவனுடைய வல்லமையில. ஏன் குமாரன் கோபம் கொண்டு விடக்கூடாது? நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு வழி எந்த வழியா? ஒரே ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 6:16 நீங்க வாசித்தா அங்க ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வழி வாசிக்கப்படலாம்? எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுதுதான் உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கையா. இந்த நல்ல வழியை தருகிற இயேசுவின் நடத்தில இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தின் சார்பில் அநேக கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள். கிறிஸ்துவே என்னன்னு தெரியாது, ஆனா ஆவணம் தெரியாது. தேவனுடைய சமூகத்திலே கூடி வருவார்கள். பார்த்த உடனே தெரியும் இவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்கள். ஏன்? அவங்களுக்கு வேண்டியது அற்புதம், அவங்களுக்கு வேண்டியது அதிசயம், அவங்களுக்கு வேண்டியது வந்திருக்கிற காரியத்தில் அவங்க விடுதலை. அதுக்காக தான் இயேசு உயிர்ப்பிக்கிறார் என்ற ஊழியத்தை நோக்கி கடந்து வருவார்கள். கடந்து வருகிற போது நாங்கள் ஆமென் அவர்கள் மத்தியிலே தேவ அன்பை பகிர்வது உண்டு. எங்கள் குரூப் உண்டு. அவர்களெல்லாம் நாங்கள் வைத்து உடனே சொல்லுவோம், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொள்ளுங்க. உடனே என்னன்னா எல்லாருக்கும் ஆமென் அந்த இடத்துல கொள்கை நின்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறபடினால எங்கள் ஜெப குழுக்கள் உடனே இறங்கி அவர்கள் இங்கே இருந்து வந்திருக்கீங்க, நீங்க எப்படிப்பட்ட அன்பை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்களை சுவிசேஷத்தினால், அது மட்டுமல்ல அதற்கு பிறகுதான் அவங்க ஜெபிக்க பண்ண வருவாங்க. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கட்டளை இடும்போது அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஓடும், பொல்லாத வியாதிகள் மறையும். என்றைக்கு நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை நிரூபிக்கிறார். ஆகவே நீ குமாரன் கோபம் கொண்டு விடாதபடி இந்த வழியை நல்ல வழி எவை என்று கேட்டு அதை என்ன செய்ய நீ அதை ஆராய்ந்து பார்த்து அவைகளில் நடப்பதற்கு அவர்தான் இயேசு. அந்த வழியை தந்தவர் தான் இயேசு. யோவான் 14:6 பார்த்தோம் அல்லவா? ஆமென், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மகனே உனக்கு நானே வழி, ஆமென், நானே சத்தியம், நானே ஜீவன். மகனே ஆமென், என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுவோமா? என்னாலன்றி உனக்கு விடுதலை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மகனே உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மகனே ஐயா, நான் தான் ஐயா உனக்கு ஜீவனும், நான் தான் ஐயா வழியும், உனக்கு சத்தியமாயிருக்கிற யோவான் 8:36 சொல்லுகிறது. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும்? அந்த சத்தியமான இயேசுவை அறிய. சங்கீதம் 50:23 சொல்லுகிறது. சங்கீதம் நீ அவரை அறியணும், அடுத்தால நீ அவரை என்ன செய்யணுமா? 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சோதனை பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அது மூலம் தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துதே. ஐயா, அவர்தான் ஐயா இன்னைக்கு ஜீவனுள்ள ஆண்டவராக
உன்னை ரட்சித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மகிமையில், வல்லமையில், கிருபையில், உன்னை பலத்தில், அவருடைய சத்துவத்தில், அவருடைய மகிமையுள்ள, அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புகிறவர் அந்த உயிருள்ள ராஜாவை உன் இருதயத்தில் முழு இருதயம். பதினாறாம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடும் நீ அவரை அண்டிக் கொள்வாய் என்றால் என்ன? அவர் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியவர் அவர் யார் யாரெல்லாம் அண்டிக் கொள்றீங்களோ அவங்க தான் யார் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். அவங்க தான் யார் நீங்க அவை கர்த்தருக்கு பயப்படுத்தலாகிய பயத்தில் கண்டை அவருடைய வல்லமையில் பலப்பட முடியும். அந்த இயேசு இன்றைக்கு உயிர் உள்ளவராக இருக்கிறபடியினால், குறிப்பிட்ட நேரம் முடிந்து விட்டபடியினால நான் இன்றைக்கு 2வது நாள் கூட்டத்தில் நான் உங்களுக்காக செபித்து ஆமென் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாங்கள் செய்ய எடுக்க போகிறோம். நீங்களும் அதோடு இருந்து எந்த சூழ்நிலையாகினும் என் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வழியாகிய சத்தியமாகிய அந்த ஜீவனுள்ள ஆண்டவரிடத்திலே இன்றைக்கு உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுப்பீங்கன்னா ஒரு சர்வ வல்லவராக இருக்கிறார். நீ கர்த்தருக்கு பயப்படாட்டா நீ எதை விரும்புகிறாயா தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை தான். நீதிமொழிகள் 8:36 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் என்னத்தை விரும்புறோமாங்க? என்னத்தை விரும்புறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வரப்பு இல்லை. உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய் நித்திய ஜீவனை அடைந்து ஆண்டவரை வெறுக்கிறீங்களா? ஆண்டவர் உண்மையா நடக்கலையா? இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்தில் உங்களை ஏற்படுங்க. அவருடைய இரத்தம் உங்களை குணமாக்குங்க. அவருடைய இரத்தம் உங்களை சுற்றிலும் நீதி அடைக்கும். அவருடைய இரத்தம் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளில் 5 காயங்களிலே 39 அடிகளிலே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு நீர் இருக்கிறபடியினால் என்னோடு பேசும் அப்பா என்று சொல்லி அவருடைய பரிசுத்த பாதத்தில் எல்லாரும் ஒரு விசையடைங்க என்று உங்கள் வெளியேறப்பெற்ற ரத்தம் என்னை குணமாக்குகிறது. வெளியேறப்பெற்ற ரத்தம் என்னை ஆசீர்வதிக்கிறது. உங்களுடைய வெளியேறப்பெற்ற ரத்தம் என்னை கரம் பிடித்து நடத்த போகிறது. நான் உனக்கு பிரியமானதை பயத்துடனே கர்த்தரை சேவிப்பேன் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுத்த ஜீவ ஊற்று. அதனால எல்லா மரண கண்ணிகளுக்கு நான் தப்புவிக்கப்படுவேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணும். யோபு 19:25 வசனத்தில் யோபு பக்தன் சொன்னான் அல்லவோ, அந்த இயேசுவின் பாதத்திலே இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் தீங்கு அணுகாது, பாவம் அணுகாது. இன்று முதல் நான் பரிசுத்தப்படுவேன். ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் முதலாவது உங்க வாயை திறந்து ஆண்டவரே நான் உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை, உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய வல்லமையில், உங்களுடைய கிருபையில், ஆண்டவருடைய மகிமையில் நான் நிற்கத்தக்கதாக இருந்துதல் என்னை பலப்படுத்துங்க. எல்லாரும் வாயை திறந்து சங்கீதம் 81:10 சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மனிதன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். உயிருள்ள தேவனை ஆராதிக்க எப்படி நீங்கள் ஆராதிக்க வேண்டும்? எல்லாரும் ஆவியோடு உண்மையோடும் உங்கள் உற்சாகமான கரங்களை தட்டி இரத்தம் என்னே இருப்பதா? ஆமென். ஆமா, தீமைகள் அணுகாது. அணுகவே அணுகாதையா. இரத்தம் விசுவாசே இருப்பதா? வியாதிகள் அணுகாது. இரத்தம் என் மேல் இருப்பதா? தீமைகள் அணுகாது. இரத்தம் என் மேல் இருப்பதா? வியாதிகள் அணுகாது.
அவர் வார்த்தை இருப்பதை நான் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாதே. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாதே. பொல்லாத ஆவியரின் சேனைகளோடு தற்போராடி ஜெயித்து ஜெயம் பெறப்பே. பொல்லாத ஆவியரின் சேனைகளோடு தற்போராடி ஜெயித்து ஜெயம் பெறப்பே. என் ஆவியாத்மா சரீரமெல்லாம் பேசுகின்ற அவர் வார்த்தையின் கீழ் இருப்பதை நான் பயமே இல்லை. என் ஆவியாத்மா சரீரமெல்லாம் பேசுகின்ற அவர் வார்த்தையின் மேல் இருப்பதை நான் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாதே. என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாதே. சத்தியமென்றும் பற்றியும் நான் அழித்திடுவேன். தீர்க்கும் பார்க்கிற சம்சாரித்திடுவேன். சத்தியமென்றும் பற்றியும் நான் அழித்திடுவேன். தீதி என்றும் பார்க்கிற சம்சாரித்திடுவேன். என் ஆவியாத்மா சரீரமெல்லாம் பேசுகின்ற அவர் வார்த்தையின் மேல் இருப்பதை நான் பயமே இல்லை. என் ஆவியாத்மா சரீரமெல்லாம் பேசுகின்ற அவர் வார்த்தையின் மேல் இருப்பதை நான் பயமே இல்லை. உம்முடைய ரத்தம் தான் என்னை சுத்திகரிக்கிறது. என்னை பலப்படுத்தும் ஐயா. அவருடைய பரிசுத்த பாதத்திலே நம்ம எல்லாரும் ஒரு விசை சங்கத்தில் வியாதி இருக்கிற இடத்துல கருத்தை வைத்துக் கொள்ளுங்கள். என் இயேசு அந்த நுகத்தை முறிப்பான். கடன் பிரச்சனையோடு என்று மாறும் என் துக்கம் என்று வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு தப்பிச்சு செல்ல உங்களுக்கு வழியை வகுக்கிறார். கூடாத காரியத்தை முடிய வைக்கிறார். சகோதரி, கற்ப கனிக்காக வேண்டுதல் செய்கிற மகளே, கற்ப கனியின் அடையாளத்தை அவர் இன்றைக்கு நீ விசுவாசி வேறு மகிமை இதுவதற்கு உன் துக்க நாட்கள் இன்னோடு முடிகிறது. மெல்லின கட்டுகளை மாற்றுகிற தேவ கரம், வல்லமை தருகிற ஜீவ கரம், எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற உங்கள் மகிமை உள்ள வல்லமை கரம். அப்பா, என் பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரே, உங்களது அப்பா வாசித்து நான் தேவாலயத்திலே போவேன், தேவ வல்லமை காண்பேன். எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை நீங்களாக்கி என்னை ரட்சிப்பார். நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் என் தகப்பன் மேல், தாயார் மேல், என் சகோதர சகோதரிகள் மேல், என் ஆண்மை தம்பி தங்கை மேல் உங்களுடைய வல்லமை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக கட்டளை கொடுக்கிறோம். அப்பா, கட்டளை இடுகிறேன். உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் 14:14 படி ஏதை நீங்கள் கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஜெபிக்கிறாங்கப்பா. தேவனுடைய ஆவியார் ஒரு நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாளை அல்ல, பலவீனங்கள் வெளியேறி போகிறது, உங்கள் குறைகள் நிறைவாகிறது, உங்கள் தடைகள் விலகுகிறது, சத்தின் கோட்டைகள் தகர்கிறது. ஆவியார் உதவி செய்கிறதற்காக நன்றி. ஆமென். ஐக்கிய ஆசிரியர்கள் இன்றோடு உங்கள் சரத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தை கெடுத்த எல்லா நுகங்களையும்
ஆலயத்துக்குள் சமாதானம் கொண்டு வருகிறது தேவனுடைய ஆவியானவர். உன் ஆலயத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் வருகிறது. வியாதியை தொடுகிற கர்த்தர், உன் வீட்டை செழிப்பாக்குகிற கர்த்தர் என் மத்தியில் இறங்குகிறார். அருமையான பிள்ளைகளுக்காக இதை செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. அவங்க இல்லத்துக்குள் சமாதானம், அரண்மனைக்குள் சுகம் உண்டாகட்டும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இன்று முதல் உமக்கு பயப்படுகிறபடியினாலும் பக்தியாய் உமக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் கர்த்தாவே முதல் ஆசீர்வதி ஆண்டவரே. ஆசீர்வதித்து அனுப்பும் உடைய நாமத்தின் மகிமையினால் ஆமென். கர்த்தருடைய வல்லமை இன்று முதல் என் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறபடியினால் நாங்கள் நன்றி சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசுவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் என் பிள்ளைகள் யாவர் மேலும் இறங்கினதற்காக நன்றி. திருச்சபை ஆண்டவரே, பிதாவாகி தாசனுக்காய் நன்றி, குடும்பத்துக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி அப்பா. ஆசீர்வதியும் அருமையான திருச்சபை பணியை செய்கிற பிரதானிகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லார் மேலும் தொடர்ந்து உடைய பிரசன்னம் இறங்குவதாக. தேவாவியார் தொடர்ந்து நடத்துங்க. உடைய நாமத்தின் மகிமை ஆமென் அல்லேலூயா என்ற துதியோடு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை சுழத்தடித்து வெற்றியை ஜெயம் அடைகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மரித்த 3ஆம் நாளில் உயிரோடு இருந்த சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேட்டீர், நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி துவத்தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் மலர்ந்து துதிரரா. ஆமென் அல்லேலூயா. பகத்துவத்தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் மலர்ந்து துதிரரா. விருத்தி கொண்டார் பரிசு தொடும் வேதாளத்தை சங்கரித்து முடித்து பக்தாசன கிரித்து பொறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார் பக்தாசன கிரித்து பொறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா. பகத்துவத்தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் மலர்ந்து துதிரரா. அமர்வோம். அன்னாருடைய இன்றும் தமிழ் மாத 2ஆம் நாள் கூடுகை நடந்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினம் நிறைவு நாள் கூடுகையிலே சிறப்பாக இந்த கூடுகை நடைபெறும் என்று தெரிவிக்கிறேன். அதிலும் நீங்கள் இன்று புதிதாக நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம். அப்படின்னு நீங்கள் வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அதே போல எதிரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் திருவிருந்து ஆராதனை வியாபார உரையாடல் நடைபெறும். அன்றையிலிருந்து நமக்கு கொயர் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்படும் என்பதை நான் அறிவிக்கிறேன். அதுக்குரியவர்கள் சரியான நேரத்தில் வந்து பயிற்சி பெற்று கோயிலில் அமர நான் போல கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை காலை 11:30 மணிக்கு இந்த ஆலயத்தில் நடைபெறும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த ஆலயத்தினுடைய டெக்கரேஷன் அழகப்படுத்தும் நாள். 4ஆம் தேதி காலை ஈஸ்டர் காலை சரியாக 5 மணி அளவில் முதல் திருவிருந்து ஆராதனையும், அதைத் தொடர்ந்து 2வது ஆராதனை சரியாக 9 மணிக்கும் நடைபெறுவதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் இரவில் வர இல்லாதவர்களுக்காக 2வது ஆராதனை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மனதில் கொண்டு 2 ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நாம் மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கீர்த்திகளிலே புத்தரிச்சி பாடல்களிலே 344வது பாடலை பாடவும். ஆகமங்கள் 342வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடல்.
ஆண்டவரே நாங்கள் சேர்த்துக்கு இந்த புது காணிக்கைக்காக மாத சொந்தா கணக்குக்காக ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொண்ட தேவக்காக நன்றி எடுக்கிறோம் சுவாமி. எந்த உணர்வோடு செலுத்திருக்கிறோமோ அதை நிறைவேறத்தக்கதாக கிடைத்தாலும் இந்த பணத்தை மட்டுமல்ல சுவாமி, எங்களையும் நமக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எங்களையும் இணைத்து ஏற்றுக்கொள்ளும், எங்களை பாதுகாலும் பராமரியும். நசரேயனாகிய இயேசுவின் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பே கிறிஸ்துநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் மனிதரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள ஆகிய உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக பாமாலையிலே 88வது பாடலை பாடுவோம். இந்த அருள் காலத்தில் கர்த்தரையும் பாதத்தில் பணிவும் உடன்தாடி செல்லலாம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனாய் இருந்து எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராய் இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வழிபாட்டில இந்த கண்மணியின் கூடுகையில கேட்ட சத்தியங்கள் மனதில் நிறுத்திவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏனாத்தானம் என்று நேரம் போக்குவதற்காக அல்ல, நேரத்தை உபயோகித்து ஆண்டவருக்கு என்று பயன்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்தி விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இல்லத்துக்கு செல்கிறோம், பத்திரமாக செய்த கிருமித்தாலும் நல்ல நித்திரை கட்டெடுத்தாலும் அதிகாலை எழுந்தது பணிகளை செய்ய பலம் தாரும். சித்தமானால் நாளை மாலை மீண்டும் இந்த கூடுகைகளை கலந்து கொண்டு கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அனைவரும் இந்த கருத்தால் பகிர்ந்து பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கருவை செய்ய வேண்டும் என்று இயேசு ரட்சகரின் தாய் பணிந்து மன்றாடுகிறோம். தந்தையே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய ஆவியோடும் இருப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் மனவரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள ஆகிய உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.
சமாதானத்தோட செல்ல கடவோம். God bless you.